தன்னோட கணவரை எப்படி கொலை செய்யணும், எந்த இடத்துல வச்சு கொலை செய்யணும்னு கள்ளக்காதலனுக்கு கனக்கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க எங்க ஒரு மனைவி. கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடியவர்களோட வேஷம் வெளுத்தது எப்படி? சேலம் மாவட்டம் வாழவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சாலை விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பேச்சு மூச்சின்றி கிடந்தவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை பரிசோதித்துள்ளனர். அதில் தலையில் மட்டும் காயம் ஏற்பட்டிருந்தது பெரும் சந்தேகத்தை அதிகரிக்க வைத்தது. அதோடு சம்பவம் நடந்த பகுதிக்கும் சென்று ஆய்வு செய்துள்ளனர். அங்கேயும் விபத்து நடந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை. மாறாக அப்பகுதியில் இருந்த புதருக்குள் ஒரு இரும்பு ராடு கிடப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என உறவினர்களும் குற்றம் சுமட்ட விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. உயிரிழந்தவரின் பெயர் சிவக்குமார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள கீரைக்காடு புத்தூர் மோட்டுக்காடு கிராமத்தை சேர்ந்தவர். எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த சிவக்குமாருக்கு ராமாயி என்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்காக சேலம் சென்றிருந்த சிவக்குமார் அன்றிரவு திரும்பி வரும் வழியில்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது. சிவக்குமாருக்கு ஏதேனும் முன் விரோதம் உள்ளதா என உறவினர்களிடம் விசாரித்த போது அவர்கள் அனைவரும் ஒருமனதாக கை காட்டிய நபர் சிவக்குமாரின் மனைவி ராமாயியைதான். இந்த சந்தேகத்திற்கு உரிய காரணம் கள்ளக்காதல். ஆம், ராமாயி கடந்த சில ஆண்டுகளாக மதுராயன்காடு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்கிற வாலிபரோடு தகாத உறவில் இருந்துள்ளார். இவர்களின் கள்ளக்காதல் கதை அந்த ஊர் முழுக்க தெரிந்திருக்கிறது. பலமுறை மனைவியை கண்டித்தும் ராமாயி சந்தோஷுடனான உறவை தொடர்ந்துள்ளார். அதன் காரணமாக ஏற்கனவே இவர்களுடைய குடும்ப பஞ்சாயத்து உள்ளூர் காவல் நிலையத்திலும் வைத்து பைசல் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் ராமாயியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த பிறகுதான் நடந்திருப்பது சாலை விபத்தல்ல, அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. தன்னுடைய சந்தோஷத்திற்கு தடை போட்ட கணவரை தீர்த்து கட்ட வேண்டும் என ராமாயி துடியாய் துடித்திருக்கிறார். அதற்காக கடந்த பல நாட்களாகவே அவர் கள்ளக்காதலனோடு ரகசிய திட்டத்தை வகுத்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்பகுதியில் மழை பெய்த காரணத்தால் இதுதான் கிரைம் சீனுக்கான உகந்த நேரம் என முடிவெடுத்து அவர்களின் கொலை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர். அதன்படி ராமாயி சந்தோஷை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கணவர் எந்த பாதையில் திரும்ப வருவார் என்கிற தகவலை தெரிவித்துள்ளார். உடனடியாக சந்தோஷும் அவருடைய சகாக்கள் இருவரோடு களத்தில் இறங்கி உள்ளனர். மனைவியின் சூழ்ச்சியை அறியாமல் அந்த கனமழையிலும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருந்த குடும்பஸ்தனை வனப்பகுதி நிறைந்திருந்த நடுவழியில் சந்தோஷும் அவருடைய கூட்டாளிகளும் வழிமறித்துள்ளனர். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என நிதானிப்பதற்குள் இரும்பு ராடால் சிவக்குமாரின் தலையில் ஓங்கி அடித்துள்ளனர். மூளை சிதறி அவர் கீழே சரிந்து விழ இருசக்கர வாகன விபத்தில் சிவக்குமார் உயிரிழந்து விட்டதைப் போல சித்தரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். எனினும் பதற்றத்தில் ராமாயி போட்டு கொடுத்த ஸ்கெட்சில் பல ஓட்டைகள் இருந்த காரணத்தால் அவர்களின் விபத்து நாடகத்தை போலீசார் மிக எளிதாக கண்டுபிடித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமாயி, சந்தோஷ் மற்றும் அவருடைய கூட்டாளி அண்ணாமலை என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் ஒரு வாலிபரை வலைவீசி தேடி வருகின்றனர். கணவரை கொலை செய்துவிட்டு ராமாயி சிறை சென்றுவிட்ட நிலையில் அவருடைய 3 குழந்தைகளும் தற்போது ஆதரவற்று நிற்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.